சார் இன்னைக்கு தினமலர்ல கூட்டணி தொடர்பான எதிர்பார்ப்புகள் என்னென்ன, ராகுலுடன் 1-to-1 பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லியிருக்கதா இன்னைக்கு செய்தி வந்திருக்கு சார். அதுக்கு என்ன பொருள்? டைரக்டா பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். டேட்டா பேசுங்கன்னா என்ன மீனிங்? எதுக்கு அது த்ரூ ஆகலை அலையன்ஸ் பற்றின விவகாரங்கள்? தாவேக கூட காங்கிரஸ் பேச்சுவார்த்தை நடத்துகிறது என்று புரிந்து கொள்ளலாமா? ஆமாம் ஆமாம். சரி, திமுகவோடு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு குழு அமைத்திருக்கிறார்கள் என்று ஒரு செய்தி வந்திருக்கிறதா? யார் யார் குழுவில் இருக்காங்க? கிரீஸ் சோடங்கர், செல்வ பெருந்தகை, ராஜேஷ்குமார், அப்புறம் நிவிடி தல்வா, சுரேஷ். சரி, இப்போ இதில் எதுப்பா உண்மை? முன்னாள் உள்துறை அமைச்சர் சிதம்பரம் அவர்களே போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்காருப்பா? தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலை கருதி திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு காங்கிரஸ் தலைமை 5 உறுப்பினர் குழுவை நியமித்திருப்பதை வரவேற்கிறேன். இந்தியா கூட்டணியின் ஒற்றுமையை இந்த அறிவிப்பு வலியுறுத்துகிறது. இப்போ இது ரெண்டுல எது உண்மையான செய்தி? தினமலர்ல என்ன வந்திருக்கு? ராகுல் காந்தி அவர்கள்ட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லி விஜய் சொன்னார். 1-to-1. இப்போ இதுல எது உண்மை செய்தி? சிதம்பரம் அவர்கள் போட்ட ட்விட்டு தான் உண்மையாக இருக்கணும். மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பார்த்து விரும்பியதை எல்லாம் செய்தியாக்கும் அந்த செய்தி தான் அந்த செய்தி. புரியுதா? இப்படி தான் எது பிளான்ட்டு எது நியூஸ்ன்றது கண்டுபிடிக்கும். நம்ம ரொம்ப விரிவாக நிறைய நிகழ்ச்சியில் பேசியிருக்கோம். ஒய் ஷுட் காங்கிரஸ் சூஸ் டிவிக்கே? இது மாதிரி உன் சந்தோஷத்துக்காக இப்போ ஒரு பேஸ்கெட் பால் அண்ணாச்சி தான் போட்டிருப்பாருது. எதுக்கு? விஜய்க்கு இது சொல்லு. 1-to-1 ஜி என்னங்க சார் பொசுக்குன்னு குழு அமைச்சிட்டாங்க காங்கிரஸ்? இப்போ இதை நீங்கள் 2 பேருமே பாலிடிக்ஸை தெரிஞ்சுக்கணும். இப்போ யார் சைட்லேருந்து இனிஷியேட்டிவ் அதிகம் எடுக்கப்பட்டிருக்கிறது? காங்கிரஸ் சைட்லேருந்து. ஆனால் அதற்கு முன்பு திரைமறைவில் ஒரு விஷயம் நடந்திருக்கிறது, அதையும் பேசி விடுவோம். 3 நாட்களுக்கு முன்பு காங்கிரஸ் கட்சியோட கூட்டம் ஒன்று நடந்ததா இந்த சார் பற்றி விவாதிப்பதற்கு? அந்த கூட்டம் நடந்த அன்று திராவிட மாப்பிள்ளை சார் டெல்லியில் இருந்தார். ராகுலை சந்தித்து விரிவாக பேசி எண்ணிக்கை உள்ளிட்டவற்றை இறுதி செய்துவிட்டு வந்து விட்டார். இந்த குழுலாம் ஃபார்மாலிட்டி, ரைட்டா? திராவிட மாப்பிள்ளை சார் ராகுலோட பேசி ஃபைனலைஸ் பண்ணிட்டாரு. தே போத் ஆர் ஃப்ரெண்ட்ஸ். நான் மாப்பிள்ளை சாரை சந்திக்கும் போது தான் என்கிட்ட சொல்லியிருக்காரு, தேவர் இன் 1-to-1 டச் வித் ராகுல். அவர் மாப்பிள்ளை சார் சொல்லியிருக்காரு, நான் டேரக்டாக டச்சில் இருக்கேங்கன்ட்டு. இப்போது 21க்கு முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருக்காரு. சரியா? நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகாது, 25 தான். அதை முடிச்சிருப்பாங்க அங்கே பேசி. ராகுல் சரின்ட்டு இருப்பார், முடிங்க பேசி அப்படின்ட்டு இருப்பார். காங்கிரஸ் ஏன் இதுக்கு சம்மதம் தெரிவிக்கணும்? மாப்பிள்ளை சார் ஏன் அங்கே போகணும்? ஒருவேளை காங்கிரஸ் வெளியே விட்டா கொஞ்சம் திமுக பலவீனமாயிருமோ அப்படின்னு திமுக நினைக்குது. அதுக்கு ஏன் காங்கிரஸ் ஒத்துக்கணும்? பீகாரோட